ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி 2024 கேட்ட 5 வினாத்தாள்கள் தொகுப்பு நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா 2 வினாத்தாள்களில் தமிழும் பொது அறிவும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வினாத்தாள் 3ல் பார்த்திங்கன்னா தமிழ் பார்த்துட்டு இன்றைக்கே நம்ம பொது அறிவும் நம்ம போஸ்ட் பண்ணிவிடுவோம். அதையும் பார்த்துடுங்க. இப்போ இருக்கிற இந்த 2 டேஸ்க்குள்ளே மீதி இருக்கிற 2 தாளும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். நடுவில் கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆனதுனால நான் வீடியோ ஒரு 2 நாள் போடாமல் விட்டுட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீதி இருக்கிற 3 வினாத்தாளுமே நான் இந்த 3 டேஸ்க்குள்ளே நான் போட்டு முடிச்சிடுறேன். எக்ஸாம் நல்லா படிங்க, நல்லா ரிவிஷன் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் நல்லா எல்லாருமே நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஷினுமே யோசித்து பொறுமையாக அட்டன் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், ஜென்ரல் வீடியோ. ஓகேங்களா? எக்ஸாமுக்கு எப்படி அட்டன் பண்ணணும், என்ன பண்ணுறது, ஃபியர் இல்லாமல் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். அதை பாருங்கள். ஒவ்வொரு வினாத்தாளும் தமிழ் எப்படி அணுகணும், ஜிகே எப்படி அணுகணும், மேக்ஸ்க்கு எப்படி நம்ம போடணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச ஒரு வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக யாரா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம தமிழ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா தமிழும் ஜிகே 2 தொடர்ந்து பார்த்தோம்னா 1 ஹவருக்கு மேலே போகுது. உங்களுக்கு அந்த அளவுக்கு இப்போது டைம் கிடைக்காது. நீங்கள் கேப் கிடைக்கிற டைமில் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் கிடைச்சா கூட ஒரு வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சு கூட பார்த்து முடிச்சிடுங்க. இப்போ 1.52 அப்படின்னு ஃபாஸ்ட்டாக வச்சு கூட நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? 20 நிமிஷம் வீடியோ நீங்கள் 10 நிமிஷம்ல கூட நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? நானே வீடியோ ஃபாஸ்ட்டாக தான் படிப்பேன். ஓகேங்களா? உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அப்படி ஃபாஸ்ட்டாக படிக்கும்போது தான் ஒரு சில வார்த்தைகள் நான் மாற்றி படிச்சிருவேன். இப்போ நான் பொறுமையாக படித்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன்னா அது 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் வரைக்கும் போகும். இப்போ 100 கொஷின்ஸ் நான் ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிறேன்னா நான் ஃபாஸ்ட்டாக படிக்கிறதுனால தான். அவங்களோட டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் ஃபாஸ்ட்டாக படிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். முதல் வினா பார்க்கலாம். ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. உதகமண்டலம் உதகை. உதகமண்டலம் உதகை. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. வண்ணாரப்பேட்டை வண்ணை. வண்ணாரப்பேட்டை வண்ணை. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. நாகப்பட்டினம் நாகை. நாகப்பட்டினம் நாகை. கலைச்சொல் அறிக. தீசிஸ் ஆய்வேடு. தீசிஸ் ஆய்வேடு. அடுத்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக. சினிமா திரைப்படம். சினிமா திரைப்படம். 6வது வினா. இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது. இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. அடுத்து விடை வகைகள். கடை தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை. கடை தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை. விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் நேர்விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் நேர்விடை. அலுவல் சார்ந்த சொற்கள். கலைச்சொல். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. கலை சொல்லின் பொருள் அறிந்து விடையை எழுதுக. கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டு கழகம். கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டு கழகம். பின்வரும் கலை சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. பின்வரும் கலை சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர். டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர். பாரதியின் பாடல்கள் அனைவரும் எளிதில் பொருள் விளங்கும் இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற உவமை தொடரை தேறுக. பாரதியின் பாடல்கள் அனைவரும் எளிதில் பொருள் விளங்கும் இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற உவமை தொடர் தேறுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. இவ்வாமையால் அறியப்படும் பொருளை தேர்க. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. இவ்வாமையால் அறியப்படும் பொருளினை தேர்க. தற்செயல் நிகழ்வு. தற்செயல் நிகழ்வு. கொடிக்கட்டி பறத்தல் எனும் உவமை கூறும் பொருளை கண்டறிக. கொடிக்கட்டி பறத்தல் எனும் உவமை கூறும் பொருளை கண்டறிக. புகழ்பெற்று விளங்குதல். புகழ்பெற்று விளங்குதல். எவ்வகை வினை. பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார். எவ்வகை வினை. பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார். பிறவினை. இது பிறவினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல்.
தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். எவ்வகை வாக்கியம்? தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். எவ்வகை வாக்கியம்? பிறவினை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. பூக்களை பறிக்காதீர், கட்டளை தொடர். பூக்களை பறிக்காதீர், கட்டளை தொடர். விடைக்கேற்ற வினா அமைக்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையின் வெற்றிடமே நமக்கும் பயன்படுகிறது. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி. யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர்? யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர்? இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து பணிவுடன் நடத்தல். பணித்து கட்டளையிடுதல். பணிந்து பணிவுடன் நடத்தல். பணித்து கட்டளையிடுதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். தனித்தனி சொற்களாக கொடுத்துருக்காங்க, அதை சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம்? நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம்? சொற்களை ஒழுங்குபடுத்துக. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். அகரவரிசைப்படுத்துக. தவில், படகம், பிடில், பேரியாழ். தவில், படகம், பிடில், பேரியாழ். பின்வரும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. தேவை, ஐயம், சிறப்பு, தமிழ்நாடு, கண்ணன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்களும் கொடுத்துருக்காங்க, உயிர்மெய் எழுத்துக்களும் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி? உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் ரெண்டும் சேர்ந்து வரும்பொழுது உயிரெழுத்துக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸும் உயிர்மெய் எழுத்துக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸும் கொடுக்கணும். அதுலேயுமே உயிரெழுத்துக்கு அ, ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ அந்த வரிசையும், இப்போ கா வரிசைனா கா, கா, கி, கி, கு, கு, கே அந்த வரிசை செக் பண்ணணும். அப்புறம் கா, ஙா, சா அந்த வரிசையை நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது ஐயம் ஒரே ஒரு உயிரெழுத்தாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் கா, சா, கண்ணன், சிறப்பு, தமிழ்நாடு, தேவை. தா வரிசையில் தா, தே வந்திருக்கு. அப்போ தா, தேல தா தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் தே வரும். கா, ஙா, சா கா தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் சா வரும். இப்போது முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டாவது எழுத்து செக் பண்ணணும். இப்போது கண்ணன், கவி, கவிதை இதுபோல் கா வரிசையிலே கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா ரெண்டாவது எழுத்தை வந்து நம்ம செக் பண்ணி வந்து அரேஞ்ச் பண்ணணும். அடுத்து அகரவரிசைப்படுத்தி சொற்களை சீர் செய்க. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கணப்பாறை, தவில், நாகஸ்வரம், படகு, படகம், மகுடி. இது எல்லாமே வந்து காங்காச்சா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க. காங்கா, சானா அந்த வரிசையில் கொடுத்துருக்காங்க. அப்போ நாம் இதில் வந்து நம்ம செக் பண்ண வேண்டியதே இல்லை, ஈஸி. உயிர்மெய் எழுத்து மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, உயிரெழுத்தும் கொடுக்கல. அடுத்து வேறு சொல்லின் வினைமுற்றை காண்க. பாடி, பாடினால், பாடி, பாடினால், பாடு வேறு, இது வந்து வேற. பாடின, பாடிய என்பது பெயரெச்சம். பாடின என்பது வினைமுற்று, பாடு என்பது வேற. வினைமுற்று. கீழ்கண்டவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் ஓடு. கீழ்கண்டவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் ஓடு. வாழ்க, வாழிய இதெல்லாம் வந்து வியங்கோல் வினைமுற்றில் வரும். செல்க இதுவும் வியங்கோல் வினைமுற்றில் வரும். விளைவது வேர்ச்சொல்லை தருக. விளை, விளைவது வேர்ச்சொல் விளை. வருக வேர்ச்சொல்லை தருக. வா, வருக வேர்ச்சொல்லை தருக. வா. அறியேன் வேர்ச்சொல்லை தருக. அறி, அறியேன் வேர்ச்சொல்லை தருக. அறி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குலைவகை. ஒரு சொல் தரும் பல சொற்கள். கொத்து, தாறு, கதிர், சீப்பு இதெல்லாம் வந்து குலைவகை. ஒரு பொருள் பல சொற்கள் அறிதல். மலை, குகை, பிலம், முழை எல்லாம் வந்து மலை குகையை தான் குறிக்கும். பிலம், முழைலாம். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. வாழைனா அது ஒரு மீன் வகை, வாழை மீன். வாழை மரம், வாழை மரம். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சிரம் என்பதன் பொருள் தலை. சிரம் என்பதன் பொருள் தலை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. கிண்ணம், சிறு பாத்திரம். கிண்ணம்னா துன்பம். பெரிய இன் வந்தால் சிறு பாத்திரம், சின்ன இன் வந்தால் துன்பம்.
கிரெடிட் கார்டு இணையான தமிழ்ச்சொல் கடன் அட்டை. கிரெடிட் கார்டு இணையான தமிழ்ச்சொல் கடன் அட்டை. டிஜிட்டல் இணையான தமிழ்ச்சொல் மின்னணு மையம். டிஜிட்டல் இணையான தமிழ்ச்சொல் மின்னணு மையம். வழுவு சொற்களை நீக்குதல். பிழையற்ற தொடரை தேர்க. செழியன் வந்தான். செழியன் வந்தான். சந்திப்பிழை நீக்கி எழுதுக. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இதில் பாருங்கள், கசதபமுன் வல்லினம் மிகும். இது வந்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் சிறப்பு பெயரும் பேக்கு முன்னாடி இப்பு மிகுந்திருக்கு. மீதி எல்லாமே வந்து சிறப்பில் பாருங்கள் ரா மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதுபோல் நீங்கள் வந்து ஒவ்வொன்றுமே செக் பண்ணணும். பெயரமில் ரூ மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். செக் பண்ணி நம்ம வந்து இதெல்லாம் சூஸ் பண்ணணும். 4 ஆப்ஷனுமே நம்ம செக் பண்ணணும். கமுகு பாக்கு. கமுகுனா பாக்கு. சரியான மரபுச்சொல் கூந்தல். கமுகு கூந்தல். இலக்கண வகைகள் பொருந்தா சொல்லை கண்டறிதல். எழுத்து சொல் அணி. இதில் தொடை மட்டும்தான் பொருந்தாதது. இது 5 இலக்கணத்தில் வரும். ஓகேங்களா? எழுத்து சொல் அணி பொருள் யாப்பு அது வந்து 5 இலக்கணத்தில் வரும். தொடை வந்து இதில் வராது. பொருந்தா சொல்லை கண்டறிதல். பஞ்சு பாக்கு பாட்டு பத்து. இது வந்து வல்லின குற்றியலுகரத்தில் வரும். ஓகேங்களா? வல்லின குற்றியலுகரம். கசட தபர. சென்டராக இருக்கிற எழுத்து பாருங்கள். பாக்குல கா, பாட்டில் டா, பத்தில் தா. கச தப. இது வந்து பார்த்திங்கன்னா வல்லின குற்றியலுகரம். இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு வந்து மெல்லின குற்றியலுகரம். இதில் வந்து பொருந்தாதுன்னு பார்த்திங்கன்னா டி மட்டும்தான். பொருந்தா சொல்லை கண்டறிதல். புனை மிதவை நீகான் தெப்பம். புனை மிதவை தெப்பம் எல்லாம் படகு கப்பலை குறிக்கக்கூடிய சொற்கள். நீகான் என்பது மாலுமி, அதாவது கப்பல் ஓட்டுபவரை குறிக்கும். ஐயம் என்னும் சொல்லுக்குரிய எதிர்சொல் தெளிவு. ஐயம் என்னும் சொல்லுக்குரிய எதிர்சொல் தெளிவு. எதிர் சொல்லை எடுத்து எழுதுதல். ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்சொல் சோர்வு. ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்சொல் சோர்வு. எளிது அதற்கான எதிர்சொல் அரிது. எளிது அதற்கான எதிர்சொல் அரிது. பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பூட்டும் ப்ளஸ் கதவுகள். பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பூட்டும் ப்ளஸ் கதவுகள். வானம் ப்ளஸ் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த. வானம் ப்ளஸ் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த. மானம் ப்ளஸ் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மானம் இல்லா. மானம் ப்ளஸ் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மானம் இல்லா. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. சூரிய குடும்பத்தில் சூரியனே முதன்மையாக போற்றப்படுகிறது. சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன. பண்டை தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை கோள்மீன் எனவும் அஸ்வினி முதலான 27 விண்மீன்களை நாள்மீன் எனவும் பகுத்து கூறியதுடன் ஒவ்வொரு கோளுக்கும் காரண பெயரிட்டு அழைத்தனர். செந்நுரைமுடிய கோளை செவ்வாய் என்றனர். புதிதாக அறிந்ததனால் புதன் என்றனர். இக்கோளுக்கு அறிவன் எனவும் பெயருண்டு. வியா என்றால் பெரிய என பொருள்படும். எனவே வானில் பெரிய கோளாக வலம் வருவதனை வியாழன் என அழைத்தனர். வெண்மை நிறையுடைய கோள் வெள்ளி எனப்பட்டது. இவை அனைத்தும் சங்கப் புலவர்களின் வானியல் அறிவையும் சிந்தனையும் புலப்படுத்துவதாக உள்ளன. சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் புதன். சூரியன் குடும்பத்தில் முதன்மையான கோள் புதன். பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை எவ்வாறு அழைத்தனர்? கோள்மீன் என அழைத்தனர். புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் அறிவன். புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் அறிவன். வானில் பெரிய கோளாக வலம் வரும் கோள் வியாழன். வானில் பெரிய கோளாக வலம் வரும் கோள் வியாழன். சங்க புலவர்கள் டேஸ் அறிவையும் சிந்தனையும் பெற்றிருந்தனர். வானியல் அறிவையும் சிந்தனையும் பெற்றிருந்தனர். கலை சொற்களை அறிதல். கிளாசிக்கல் லிட்ரேச்சர். செவ்விலக்கியம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்விலக்கியம். பிழை திருத்துக. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. அவை அல்ல. அவை அல்ல. ஆண்பால் அல்லேன். பெண்பால் அல்லல். ஒன்றன்பால் அல்ல அன்று. பலவின்பால் அல்ல. ஆண்பால் அல்லேன். பெண்பால் அல்லல். ஒன்றன்பால் அன்று. பலவின்பால் அல்ல. கீழ்கண்டவற்றுள் சரியான தொடரை கண்டறிக. நான் அல்லேன். நான் அல்லேன். சொல் பொருள் பொருத்துக. ஆளாளம் நஞ்சு. ஆளாளம்னா நஞ்சு. அந்தம்னா முடிவு. அயன்னா பிரம்மன். மால்னா விஷ்ணு. ஆளாளம்னா நஞ்சு, அந்தம்னா முடிவு, அயன்னா பிரம்மன், மால்னா விஷ்ணு. சொல் பொருள் பொருத்துக. கதலினா வாழை. பூகம்னா கமுகு. கவிரினா சாமரை. மன்றல்னா மாளிகை. கதலி வாழை. பூகம் கமுகு. கவிரி சாமரை. மன்றல் மாளிகை. பிழை திருத்துதல். ஒரு ஓர்.
ஒரு நண்பர். இதில் நான் என்பது உயிர்மெய் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தணும். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தணும். பிழை திருத்துதல் புத்தகம், அதுக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தணும். இப்போ அன்று இல்லைனா அவ்வை, இது பேர் வந்தால் ஓர். முன்னாடி ஓர் பயன்படுத்தணும். உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தணும். பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு. மாடு, ஒரு மாடு. மா என்பது உயிர்மெய் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தியிருக்காங்க. பிழையற்ற தொடரை எழுதுக. இவை நல்ல பழங்கள் அல்ல. அல்ல என்பது பன்மை, பழங்களும் பன்மை, பன்மையிலே முடிஞ்சிருக்கு. இவை தான் கரெக்டு. சரியான தொடரை தேர்ந்தெடு. சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம். சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம். எவ்வகை தொடர்? என் அண்ணன் நாளை வருவான். செய்தி தொடர். எவ்வகை தொடர்? என் அண்ணன் நாளை வருவான். செய்தி தொடர். சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. கல் குவியல், கற்குவியல். சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. புல் கட்டு, புல் கட்டு. ஆசிரியப்பாவின் ஓசை அகவலோசை. ஆசிரியப்பாவின் ஓசை அகவலோசை. மலருண்டு பெயருண்டு இரு தொடர்களையும் ஒரு தொடராக்கும் பொழுது எவ்வாறு அமையும்? மலருண்டு பெயருண்டு இரு தொடர்களையும் ஒரு தொடராக்கும் பொழுது எவ்வாறு அமையும்னா, மலரும் பெயரும் உண்டு. மலரும் பெயரும் உண்டு. ஓடு என்ற வேர் சொல்லின் வினையற்ற தொடர் ஓடி வந்தான். ஓடி வந்தான், வந்தாள். சரியான இணையை தேர்க. ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள். காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள். வேர்ல்வின்னா சுழல் காற்று. வேர்ல்வின் சுழல் காற்று. கூற்று காரணம் சரியா தவறா? பகர்வனர் திரு தரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். இக்கூற்று கூற்று 1, 4 மட்டும் சரி. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். இப்பாடலில் குறிப்பிடும் நறுமணப் பொருள் சந்தனமும் அகிலும். 1, 4 மட்டும் சரி. காருகர்னா சிரிப்பி கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. நகரம் என்பது நெசூல் கிராமம்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. பகர்னவர் திருதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆறும் அகிலும். கூற்று காரணம் சரியா தவறா? 1, 3 ஆகியன சரி. 1, 3 சரி. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடைந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர். குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிக. கொடை, கோடை. கொடைனா ஈகை, கோடைனா வெயில் காலம். கொடைனா ஈகை, கோடைனா வெயில் காலம். குறிநெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. மறி தடுத்தல், மாறி வேறுபடுதல். மறி தடுத்தல், மாறி வேறுபடுதல். குறிநெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. வரம்னா அருள், வாரம்னா கிழமை. வரம்னா அருள், வாரம்னா கிழமை. இரு பொருள் தருக. திங்கள் மாதம் நிலவு. திங்கள் மாதம் நிலவு. மதி என்பதன் இருபொருள் அறிவு நிலவு. மதி என்பதன் இருபொருள் அறிவு நிலவு. தகுந்த சொல்லால் நிரப்புக. சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். சிறுமிக்கு நடுவில் சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். அடைப்புக்குள் உள்ள சரியான சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க. இடியுடன் மழை வந்ததால் அருவி மலையில் இருந்து விழுந்தது. அடைப்புக்குள் உள்ள சரியான சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க. இடியுடன் மழை வந்ததால் அருவி மலையில் இருந்து விழுந்தது. சரியான சொல்லால் நிரப்புக. மரங்களை வளர்த்து டேஸை காப்போம், டேஸ் உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். மரங்களை வளர்த்து இயற்கை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நீர்வளம் காப்போம். நிலவளம் மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். டேஸ் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. அதனால் இது யார் பற்றி பேசுகிறாங்க? அன்னை தெரேசா அவங்க பற்றி பேசுகிறாங்க. மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது.
சரியான இணைப்பு சொல். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. டேஷ் என்ற இடத்துல இணைப்பு சொல் யூஸ் பண்ணோம். அதுதான் மேலும். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சரியான இணைப்பு சொல் நிரப்புக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். டேஷ் துன்பப்பட நேரிடும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். சரியான வினை சொல் தேர்ந்தெடு. திருக்குறளை இயற்றியவர் யார்? திருக்குறளை இயற்றியவர் யார்? சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. எறும்பு பாடுபடுவது எதற்காக? எறும்பு பாடுபடுவது எதற்காக? கண்மணி நாளை பாடம் படிப்பாள். இது எதிர்காலம். கண்மணி நாளை பாடம் படிப்பாள் எதிர்காலம். கண்மணி நேற்று பாடம் படித்தாள், இது இறந்த காலம். கண்மணி பாடம் படிக்கிறாள் என்பது நிகழ்காலம். பொருத்தமான காலம் அமைத்தல். அண்ணல் காந்தி அன்றே சொன்னார், இது இறந்த காலம். அண்ணல் காந்தி அன்றே சொன்னார், இறந்த காலம். பொருத்தமான காலம் அமைத்தல். பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர், இது நிகழ்காலம். பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர், இது நிகழ்காலம். அடுத்து விடை வகைகள். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அவன் திருமணத்திற்கு போய் வரான், இது பேச்சு வழக்கு. இதை நம்ம எழுத்து வழக்கில் மாற்றணும். அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான், அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான். பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக. அவனை கூட்டிட்டு வரேன், இது பேச்சு வழக்கு. அவனை கூட்டி கொண்டு வருகிறேன் என்பது எழுத்து வழக்கு. அவனை கூட்டி கொண்டு வருகிறேன் என்பது எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிக. சிறிது உட்கார்ந்து போ. அங்கே உட்கார்ந்துக்குன்றதுக்கு உட்கார்ந்து என எழுத்து வழக்கில் வரும், உட்கார்ந்து. நிறுத்தற்குறிகளை அறிதல். திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர். அங்கே செமிகோலன். எழுதாத அறிஞர் கமா எழுத்தாளர் இலர் ஃபுல் ஸ்டாப். பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகிறது. இதுபோல் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கவனிக்கணும். நிறுத்தற்குறி அறிதலில் நிறுத்தற்குறிகளை அறிதல். இதில் பார்த்தீங்கன்னா இது என்னோட பேசியதே, அதுக்கு பார்த்திங்கன்னா மேற்கோர் குறி கொடுத்து ஆச்சரியக்குறி கொடுத்துருக்காங்க. கமா என கேட்டான் கணியன். ஆம், இது பேசும் பாடும் வீட்டு வேலைகள் செய்யும். இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன். ஆம், இது பேசும் பாடும் வீட்டு வேலைகள் செய்யும். இது ரோபோ பற்றி ஒரு சென்டென்ஸு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. வினாத்தாள் 3ல் தமிழ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து இன்றைக்கே நம்ம புதறிவும் போஸ்ட் பண்ணிட்டோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.